Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா பாவக்காயிலே சின்ன சைஸ் குட்டி பாவக்காய் மாதிரி இருக்கும். ஸோ அது பேர் வந்து மிதி பாவக்காய். அதுதான் இன்னைக்கு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ரொம்ப பேசிக்கான ஒரு ரெசிபி தான் இது. ரீசெண்டாக எனக்கு இந்த மிதிப்பாகல் கிடச்சிது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது எல்லா சீசன்லேயும் வராது, குறிப்பிட்ட சீசனில் தான் கிடைக்கும். அதுலேயும் இன்னொரு வெரைட்டி இருக்குது, அது நான் யூஸ்வலாக செய்வேன். இதை நான் செஞ்சதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாவக்காய் நான் பார்க்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா இது உருண்டையாக பீட் மாதிரி இருக்குது பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மிதிப்பாகல் வந்து நீளமாக இருக்கும், குட்டியாக தான் இருக்கும், ஆனால் நீல வாட்டத்தில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்தது. இது வெட்டுறதுக்கே மனசு வரல, ஏதாவது இதை வச்சு கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கூட யோசித்தேன். காலையில் பார்த்தா ஒரு 4 பழம் பழுத்திருந்தது. ஸோ அதை வந்து விதைக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க காயை மட்டும் நம்ம ஒரு 4ஆக ஸ்லிட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுல ஒரு சைடோ 2 சைடு மட்டும் அப்படியே கீறி விட்டுட்டு போட்டால் போதும். பார்க்க தான் குட்டியாக இருந்தது, ஆனால் உள்ளார விதையெல்லாம் நல்லா முத்தி இருந்தது. பூச்சி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. விதை வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஸோ விதை வேணான்றவங்க கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. எனக்கு அதோட விதை ரொம்ப பிடிக்கும், என்னென்னா சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் நான் விதையோடு தான் போட்டிருக்கேன். நான் நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் கடுகு, இரும்பு கடாய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா இன்னும் கிறிஸ்பாகும். நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பூண்டு ஒரு 4-5 பூண்டு வந்து நல்லா தோலோடையே இடிச்சு போட்டுக்கோங்க. பூண்டு வந்து பேஸ்ட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி இடிச்சு போட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டு பாருங்க, நல்லாயிருக்கும். எண்ணெயில் நான் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். என்னோட எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன், மஞ்சள் பொடி வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெட்டி வச்சிருக்க பாவக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். பாவக்காய் வந்து நம்மளோட டயட்டில் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது நம்ம சேர்த்துக்கணும். நம்ம பக்கோடா பண்ணாலும் சரி, எந்த விதமான ரெசிபி செஞ்சாலும் சரி, பாவக்காய்க்கு உண்டான அந்த கசப்பு தன்மை இருக்க தான் செய்யும். இன்னொன்று நம்ம சமைக்கும் போது தான் அதோட டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். என்னென்னா கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக ஆகும். பாவக்காயை வந்து அரிஞ்ச உடனே அரிசி கழிஞ்ச தண்ணியில் போட்டால் கசப்பு போயிடும்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக போயான்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் நான் செய்வேன். அதில் வந்து நம்ம ஃபுல்லாக கசப்பை வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது, கசப்பை எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நம்ம போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும் டேஸ்ட்டை. எப்படின்னா இதுக்கு கரெக்டான காரம் புளிப்பை நம்ம ஆட் பண்ணினோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வெரைட்டி பாவக்காய் வந்து கொஞ்சம் ஃப்ளஷ் மொத்தமாக இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக வேகலை. ஆனாலும் நான் ரொம்ப சிம்லேயே தான் வச்சு வேக வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்து தண்ணியில் நான் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் தக்கன நான் தெளிக்கிறேன். என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும். அந்த புளிப்பு பார்த்திங்கன்னா கசப்புக்கு பேலன்ஸ் ஆகிக்கும். காரத்துக்கு நான் 1 ஸ்கூப் ஃபுல்லாக பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். நம்ம மிளகாய் பொடியும் போடுவோம், ஆனால் கூட பெப்பரோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதனால் நிறையவே போட்டிருக்கேன். மிளகாத்தூள் காரத்துக்கு போட்டுக்கோங்க. இப்போது சோம்பு தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். அந்த எண்ணெயிலே இந்த பொடிகள் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடும். சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லா எண்ணெயும் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போது ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி தெளிச்சிங்க அப்படின்னா நல்லா அந்த பவுடர் எல்லாமே சேர்த்து மேலே அப்படியே ஒட்டிக்கும், இன்னும் நல்லா கிறிஸ்பாகும். சிம்லே வச்சுடுங்க. இப்போ ஃபைனலாக ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம வதக்கி விட்டோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ரச சாதத்துக்கோ இல்லை பருப்புக்கோ இது அட்டகாசமாக இருக்கும். பாவக்காய் லவர்ஸ்க்கான ஒரு சூப்பரான ரெசிபி இது. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். பாவக்காய் யாருக்கெல்லாம் ஃபேவரட் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாவக்காய் பிடிக்காதவங்க உங்களுக்கு என்ன காய் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதில் ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணி சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் அப்படின்னு சின்னதாக ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைப் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.